சில விஷயங்கள் வாழ்க்கையில யாருக்கும் காரணம் இல்லாம நடக்காது. இந்த வீடியோ உங்க முன்னாடி வந்திருக்கிறதும் அப்படித்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. சமீப நாட்களா உங்க மனசு ஏதோ சொல்ல முயற்சிக்குது. சில பதில்கள தேடுறீங்க. இது எங்க போகுதுன்னு உங்களுக்குள்ளேயே கேட்குறீங்க. அந்த கேள்விகளுக்கான விளக்கம் இங்க தொடங்குதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவா போற மாரி தோன்றலாம். ஆனா அது நின்னு போயிடலங்க. அது உங்கள சரியான இடத்துக்கு கொண்டு போய் கொண்டே இருக்குங்க. பரமசிவனின் சக்தி உங்கள பாதுகாக்குதுங்க. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குதுங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இனி வெளிச்சத்துக்கு தான் வழிகாட்டுங்க. அமைதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நேரம் உங்க பக்கம் திரும்ப போகுதுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. அதே சமயம் மனசுக்கு கொஞ்சம் பாரமான விஷயமும் கூடங்க. மேசராசிக்காரங்க நீங்க இயல்பாவே எதையும் நேருக்கு நேரா சந்திக்கிற தைரியசாலிகள். ஆனா இந்த ஒரு கட்டம், அதாவது ஒரு உறவு விட்டு பிரிஞ்சு வர்ற அந்த தருணம் இருக்கே, அது உங்களை மாதிரி ஒரு அழுத்தமான மனசு கொண்டவங்களுக்கே பெரிய சவாலா இருக்குங்க. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலைகள் படி சில மாற்றங்கள் தவிர்க்க முடியாததா தெரியுது. ஒரு பந்தம் முடியுதுன்னா அது வெறும் முடிவு கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையை விட அடுத்த பெரிய அத்தியாயத்துக்கான ஆரம்பம்ங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா இப்ப நீங்க எடுக்கிற ஒரு சின்ன தப்பான முடிவு உங்க நிம்மதியே கெடுத்துடலாமுங்க. ஆனா நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா உங்க நல்ல மனசுக்கு நீங்க வேற வேற லெவல்ல சந்தோஷமா இருப்பீங்க. உங்க மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்க. கோபம், வேகம், ஆவேசம் இது மூணுமே உங்க ரத்தத்துல ஊர்னதுங்க. யாராவது உங்களை காயப்படுத்திட்டா இல்ல ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சா உடனே அவங்க கிட்ட சண்டைக்கு போகணும்னு இல்லைன்னா பழி வாங்கணும்னு துடிப்பீங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க காட்டுற அந்த வேகம் உங்களுக்கே எதிராக முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு உறவு உங்க கையை விட்டு போகுதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம்ங்க. அந்த நபர் உங்களுக்கு தகுதியானவரா இல்லாம இருக்கலாம். இல்லைன்னா விதி உங்களை இன்னும் ஒரு சிறந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடிவு பண்ணியிருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த டைம்ல உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. நாம என்ன தப்பு பண்ணோம், நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு 1000 கேள்விகள் உங்களை தூங்க விடாம பண்ணுங்க. குறிப்பா மேசராசி நேர்களே, நீங்க மத்தவங்களுக்காக எதையும் யோசிக்காம செய்வீங்க. ஒருத்தரை நம்பிட்டா உங்க உயிரையே கொடுப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை விட்டுட்டு போகும்போது உங்களால அதை ஜீர்ணிக்கவே முடியாதுங்க. இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இப்ப நீங்க இருக்கிற இந்த மனநிலை இருக்கே, இது ரொம்ப ஆபத்தானதுங்க. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க செய்ய போற சில காரியங்கள் பின்னாடி பெரிய விளைவுகளை உண்டாக்குங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைச்சா நான் சொல்ல போற இந்த விஷயங்கள்ல முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பதட்டப்படாம நிதானமா யோசிங்க. உங்க வாழ்க்கையில இந்த பிரிவுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்குதுங்க. அது என்ன, நீங்க செய்யக்கூடாத அந்த ஒரு விஷயம் எது அப்படிங்கறத பத்தி இப்ப விரிவா பார்ப்போம்ங்க. உங்க ராசியோட சுபாவம் என்னன்னா, எதையுமே பாதியில விடுற பழக்கம் உங்களுக்கு கிடையாதுங்க. ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டா அதுக்கு அளவே இருக்காது. உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பாரனா இருப்பீங்கன்னு உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஆனா இப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து ஒருத்தர் விலகி போறாங்கன்னா அதுக்கு முழு காரணம் நீங்க மட்டும் கண்டிப்பா இருக்க முடியாதுங்க. அந்த வலி ரொம்ப கொடூரமானதுன்னு எனக்கு தெரியுங்க. ராத்திரியில தூக்கம் வராது, சாப்பிட தோணாது. ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குன்னு ஒரு வெறுப்பு கூட உண்டாகும். உங்க மனசுக்குள்ள 1000 வழிகள் இருந்தாலும் வெளியே சிரிச்சுக்கிட்டே சுத்துற வித்தை உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு தூரம் உடைஞ்சு போயிருக்கீன்னு உங்க தனிமைக்கு மட்டும்தான் தெரியுங்க. இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் நடக்குங்க. ரொம்ப கோவப்படுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிஞ்சு விழுவீங்க. யாராவது நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கு தப்பாதான் படும். இதெல்லாம் உங்க கிரக சூழ்நிலையால ஏற்படுற ஒரு தற்காலிகமான குழப்பம் மட்டும்தாங்க. இதை நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம்ங்க. ஆனா இந்த குழப்பமான மனநிலையில நீங்க செய்யக்கூடாத அந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்க சுயமரியாதையை யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்கவே கூடாதுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை வேண்டாம்னு முடிவு பண்ணி போனவங்க பின்னாடி போய் என்னை விட்டு போகாதீங்க, என் மேல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டு கெஞ்சவே கூடாதுங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்க ராசியோட கம்பீரத்துக்கே பெரிய இழுக்கா மாறிடுங்க. நீங்க ஒரு நெருப்பு ராசி. நெருப்பு எப்பவுமே மேல் நோக்கி தான் எரியும், கீழே இறங்காது. யாரோ ஒருத்தருக்காக நீங்க உங்க குணத்தை மாத்திக்கிட்டு கீழே இறங்கி போகக்கூடாது. அவங்க உங்களை விட்டு விலகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க அன்போட உண்மையான மதிப்பு தெரியலன்னு அர்த்தம்ங்க. உங்க நேர்மையும் உங்க வெளிப்படையான பேச்சும் சிலருக்கு பிடிக்காம போகலாம்ங்க. ஆனா அதுக்காக நீங்க தப்பானவங்க கிடையாது. ஒரு உறவு உங்களை விட்டு போகுதுன்னா உங்களை விட மோசமான ஒருத்தரை சந்திக்க போறாங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா உங்களை மாதிரி ஒரு உண்மையான அன்பை அவங்க இனிமேல் அனுபவிக்க முடியாதுன்னு அர்த்தம்ங்க. அதனால பழிவாங்குற எண்ணத்தையோ அவங்கள போய் 4 வார்த்தை கேட்கணும்னு நினைக்கிறதையும் முதல்ல தூக்கி போடுங்க. உங்களை காயப்படுத்தினவங்கள அவங்க விதியே பார்த்துக்கும். நீங்க வீணா உங்க மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம்ங்க. இந்த மாதிரி ஒரு மன அழுத்தமான சூழ்நிலையில நீங்க பண்ற இன்னொரு பெரிய தப்பு என்னன்னா, தனிமையில
திண்ணையில உட்கார்ந்து அவங்க கூட பழகுன அந்த பழைய நினைவுகள் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் நினைச்சு பார்த்து அழுறதுங்க. அவங்க கொடுத்த பொருட்கள், அவங்க பேசின வார்த்தைகள் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற பெரிய ஆப்பு மாதிரிங்க. அதெல்லாம் முதல்ல தூக்கி போடுங்க. அதைய பார்த்துட்டு இருந்தா எப்படி உங்களால அந்த வழியில இருந்து வெளியே வர முடியும்? உங்க மனசு ஒரு குழந்தை மாதிரி, அதை சும்மா விட்டா பழைய விஷயங்களை தான் சுத்தி சுத்தி வருங்க. அதனால உங்க கவனத்தை வேற பக்கம் முழுசா திருப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குற உங்களோட சொந்த பந்தங்கள் கூட கொஞ்ச நேரம் செலவு பண்ணுங்க. உங்க மனசை அமைதிப்படுத்த நீங்க மட்டும்தான் முழு முயற்சி பண்ணணுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி காதல் தோல்வியோ இல்ல ஒரு நெருக்கமான உறவோ பிரியும் போது கோபத்திலையும் விரக்திலையும் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகிடுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு தப்பான வழியிலும் நீங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க. அது உங்களை மட்டும் அழிக்காது, உங்களை உண்மையா நேசிக்கிற உங்க குடும்பத்தோட நிம்மதியும் சேர்த்து அழிச்சிடுங்க. உங்க வாழ்க்கையோட மதிப்பு ரொம்ப ரொம்ப பெருசு. யாரோ ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையை அழிச்சு நீங்க என்ன அவ்வளவு கோழையா? கண்டிப்பா கிடையாதுங்க. உங்க திறமை என்ன, உங்க மனதைரியம் என்னன்னு இந்த உலகத்துக்கே நல்லா தெரியுங்க. அதையெல்லாம் மறுபடியும் வெளியே கொண்டு வர இதுதான் ரொம்ப சரியான நேரம். உங்களை காயப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க கண்ணீர் விட்டுட்டு நிக்க கூடாதுங்க. அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும். அதுதான் ஒரு உண்மையான மேசராசிக்காரங்களோட குணம்ங்க. ஒருத்தரை மறக்க இன்னொருத்தரை தேடி போற அந்த தப்பையும் செஞ்சிடாதீங்க. அது உங்க மனசை இன்னும் குப்பையாக்கிடுங்க. உங்க காயங்களுக்கு மருந்து வேற ஒரு நபர் கிடையாதுங்க, உங்களோட தன்னம்பிக்கை மட்டும்தாங்க. உங்க இலக்கு என்னவோ அதை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் ஒளிஞ்சிருக்குங்க. இந்த பிரிவு கூட உங்களை இன்னும் பலசாலி ஆக்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவும் தான் வந்திருக்குன்னு உறுதியா நம்புங்க. செவ்வாய் பகவானோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நேரத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ரொம்ப ஈஸியா தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா நீங்க எப்பவுமே உங்க வழியில ரொம்ப சரியா இருப்பீங்க. ஆனா மத்தவங்களுக்கு அது தேவையற்ற பிடிவாதமா தெரியும். உங்களுக்கு உள்ளுக்குள்ள உங்க கஷ்டத்தை யாருக்கிட்டையும் சொல்லி கொஞ்சம் மனம் விட்டு அழணும்னு தோணுங்க. அது ரொம்ப இயல்பான ஒண்ணுதான். ஆனா அங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லார்ட்டையும் உங்க மனசை அப்படியே திறந்து காட்டிடாதீங்க. உங்க ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி உங்களை வச்சு வேடிக்கை பார்க்கறவங்க தான் இந்த உலகத்துல ரொம்ப அதிகம்ங்க. உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான உங்களை எந்த சூழ்நிலையும் தப்பா நினைக்காத 1-2 பேர்கிட்ட மட்டும் உங்க பாரத்தை இறக்கி வைங்க. இல்லைன்னா உங்க குலதெய்வம் முன்னாடி போய் நின்று மனசை விட்டு அழுங்க. அங்க கிடைக்கிற அந்த ஒரு பெரிய நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரிவு கூட நீங்க செஞ்ச ஒரு பழைய கணக்கை நேர் செய்யறதுக்காக வந்திருக்கலாமுங்க. இறை சக்தி ஒருத்தர் உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கிடுதுன்னா அவங்க உங்களுக்கு பெரிய துரோகம் செய்ய போறாங்க. இல்லைன்னா அவங்களால உங்க எதிர்காலத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம்ங்க. அதனாலதான் முன்னாடியே அதை தடுத்து உங்களை காப்பாத்தி இருக்குன்னு உறுதியா நம்புங்க. இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில உங்களுக்கு இந்த வலி ரொம்ப பெருசா தாங்க முடியாத ஒண்ணா தெரியலாமுங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க திரும்பி பார்க்கும்போது அன்னைக்கு அந்த விஷயம் நடந்தது எவ்வளவோ நல்லதுதான், அதனால தான் நான் இப்போ இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறேன்னு நீங்களே ரொம்ப பெருமைப்படுவீங்க. உங்கள் நேர்மையும் நீங்கள் வச்ச அந்த உண்மையான பாசமும் என்னைக்கு வீண் போகாதுங்க. உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சவங்க கொஞ்சம் காலம் கழித்து கண்டிப்பாக உங்கள் அருமையை முழுசாக உணர்வாங்க. இப்படி ஒரு உண்மையான ஆளை நம்ம எழுந்துட்டோமே என்ன அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை உறுத்திக்கிட்டே இருக்குங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அவங்க நினைப்பில் கூட எட்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை ஒரு புது பாதையில் ஒரு வெற்றிகரமான திசையில் திருப்பி விடுறதுக்கான அருமையான நேரம் இதுங்க. உங்கள் குடும்பம், உங்க தொழில், உங்க எதிர்காலம் இதுல மட்டும் இனிமே உங்க முழு கவனத்தையும் செலுத்துங்க. நீங்க தொட்டதெல்லாம் துளங்குற காலம் ரொம்ப சீக்கிரத்திலே வரப்போகுதுங்க. அதனால பழைய குப்பைகளை எல்லாம் மனசுல சுமந்துக்கிட்டு உங்க பொன்னான நேரத்தை இனிமேலும் வீணாக்காதீங்க. தைரியமா எழுந்து நில்லுங்க. உங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. நிறைய நேரம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க கோபத்தை உங்க மேலேயே காட்டிக்க ஆரம்பிப்பீங்க. சாப்பிடாம இருக்கிறது, சரியா தூங்காம இருக்கிறது, முகம் முழுக்க ஒரு சோகத்தை வச்சுட்டு சுத்துறது, இதெல்லாம் உங்க ராசிக்கு கொஞ்சமும் ஒத்து வராத ஒரு விஷயமுங்க. உங்களை பார்க்க வரவங்க இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு பரிதாபப்படுற அளவுக்கு நீங்க ஒரு நாள் கீழே இறங்கி விடக்கூடாது. உங்க ராசிநாதன் செவ்வாய் ஒரு போர் குணத்தோட அடையாளம்ங்க. ஒரு போர்ல அடிபட்ட அந்த வீரன் என்ன பண்ணுவான்? முடங்கி போய் உட்கார்ந்துட மாட்டா, இன்னும் வேகமா எழுந்து வந்து சண்டை போடுவான். அந்த குணம் உங்க ரத்தத்திலே இருக்குதுங்க. அந்த வலியை உங்களோட முன்னேற்றத்துக்கான ஒரு உந்து சக்தியா மாத்திக்கோங்க. உங்க தொழில்ல இல்ல நீங்க செய்யற வேலையில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கவனத்தை இப்ப திருப்புங்க. இந்த நேரத்துல உங்க மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யுங்க. ஆனா அது தப்பான திசையில ஓடாம பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்குங்க. உறவுல தோத்தவங்க வாழ்க்கையில பெரிய அளவுல ஜெயிச்ச சரித்திரம் தான் இங்க அதிகம்ங்க. அந்த சரித்திரத்துல நீங்களும் ஒருத்தரா மாறணும். நீங்க எவ்வளவு தூரம் உங்களை வருத்திக்கிட்டு இருந்தீங்களோ அதை விட பல மடங்கு நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச உடைகளை உடுத்துங்க, வெளியில போங்க, 4 மனுஷங்களை பாருங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறது தான் உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பதிலடிங்க. சில பேருக்கு மனசுக்குள்ள ஒரு நப்பாசம் இருக்குங்க. அவங்க மறுபடியும் வந்துட மாட்டாங்களா, நம்மளை
நம்ம பழசு மாதிரி சேர்ந்துட மாட்டோமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையை முதல்ல உங்கள் மனசுலேருந்து வேரோட பிடுங்கியே போடுங்க. உங்களை ஒரு முறை வேணான்னு தூக்கி எறிஞ்சவங்க 2வது முறை வந்தாலும் உங்களை முழுசாக ஏற்றுக்குவாங்கன்னு எந்த நிச்சயமும் கிடையாதுங்க. அப்படி சேர்ந்தாலும் அந்த பழைய ஒரு புரிதல், அந்த ஒரு உண்மையான பாசம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஒரு உடைந்த கண்ணாடியை ஒட்டு வச்சா அதில் விரிசல் உறுத்திக்கிட்டே தான் இருக்குங்க. அதனால் முடிஞ்சதாகவே இருக்கட்டும். அது ஒரு பழைய கனவுன்னு நினச்சிட்டு நிஜ வாழ்க்கைக்குள்ளே சீக்கிரமாக வாங்க. உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காகவே நிற்கிற ஒரு நல்ல உறவு சரியான நேரத்தில் உங்களை தேடி கண்டிப்பாக வருங்க. அது வரைக்கும் உங்கள் கவனம் முழுசும் உங்கள் வாழ்க்கை மேலே மட்டும்தான் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இப்போ சொல்லியே ஆகணுங்க. ஒருத்தரை விட்டு பிரிஞ்சாலும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க சில திருட்டுத்தனமான வேலைகளை நம்ம செய்வோம். அவங்க எப்பெல்லாம் இணையதளங்களில் வராங்க, யார் கூட பழகுறாங்க, அவங்க முகப்பு பக்கத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னு நோட்டம் விடுற பழக்கம் சிலருக்கு இருக்குமுங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு வேலையை நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அவங்க உங்களை விட்டுட்டு சந்தோஷமாக இருந்தால் உங்கள் மனசு இன்னும் சுக்குநூறாக உடையும். உங்கள் நிம்மதியை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி அதுங்க. அவங்க தொலைபேசி எண், பழைய புகைப்படங்கள், அவங்க அனுப்பின குறுஞ்செய்திகள், இது எல்லாத்துலேயும் முதல்ல உங்கள் கைபேசியிலிருந்து முழுசாக அழிச்சிடுங்க. அது இருந்தாலே உங்கள் மனசு மறுபடியும் அங்கே தான் போகுங்க. அதை தூக்கி எறிஞ்சிட்டா பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். மேசராசிக்காரங்க, நீங்கள் எப்பவுமே மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த அதீத முக்கியத்துவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. உங்கள் உலகத்தில் நீங்கள் தான் ராஜாவா ராணியா இருக்கணும். யாரோ ஒருத்தர் வந்து தான் உங்களுக்கு மகுடம் சூட்டணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது. அதை நீங்கள் முதல்ல முழுசாக நம்பணும். உங்களை சுற்றி இப்போ நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை நீங்களே முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இயற்கை வச்ச ஒரு பெரிய பரீட்சைன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பரீட்சையில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற எல்லாமே உச்சகட்ட வெற்றியாக தான் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போகிற மாற்றங்கள் உங்கள் பொருளாதாரத்துலேயும் சரி, உங்கள் தொழிலையும் சரி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுதுங்க. அதை விட்டுட்டு போன ஒரு உறவுக்காக கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தால் கிடைக்க போகிற பெரிய அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் இழக்க வேண்டியதாக வரும். எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மரம் தன் இலைகளை உதிர்க்கும் போது அதுக்கு வலிக்கதான் செய்யும். ஆனால் அந்த பழைய இலைகள் உதிர்ந்தாதான் புதிய இலைகள் துளிர்க்க முடியுங்க. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும். உங்களுக்கு சரிவராத, உங்களை புரிஞ்சுக்காத ஒரு உறவு உங்களை விட்டு விலகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது வசனம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறிங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் மற்றவங்க மேலே காட்டுற அந்த உண்மையான அன்புக்கும் இயற்கை கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பரிசு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த பரிசுக்காக உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. பழசையெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துட்டு உங்கள் எதிர்காலத்தை நோக்கி ஒரு புது மனுஷனா அடி எடுத்து வைங்க. வெற்றி எப்பவுமே உங்கள் பக்கம்தாங்க. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்த நேரத்தில் என்ன வரும்னா, உங்களை சுற்றி இருக்கிற 4 பேர் பேசுகிற பேச்சு தான் சொந்தக்காரங்களோ இல்லை உங்கள் கூட பழகின சிலரோ உங்களுக்கு நடந்த இந்த பிரிவை வச்சு பல விதமாக கதை பேசுவாங்க. நேருக்கு நேராக வந்து ஏன் இப்படி ஆச்சு, யார் மேலே தப்பு அப்படின்னு கேட்டு உங்கள் புன்னகையை நோண்டி பார்ப்பாங்க. இன்னும் சிலர் உங்களுக்கு பின்னாடி நின்று உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் விளக்கம் சொல்லிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. மேசராசிக்காரங்க, நீங்கள் இயல்பாகவே ரொம்ப ரோசக்காரங்க, மானத்துக்கு பயப்படுறவங்க. இந்த மாதிரி பேச்சுக்களை கேட்கும்போது உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும். அவங்க கூட நேருக்கு நேராக சண்டைக்கு போட தோணும். ஆனால் அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. ரொம்ப அமைதியாக இருங்க. உங்கள் அமைதி தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஆழமான பதிலடிங்க. உங்கள் தரப்பு நியாயத்தை காணும் ஒரு நாள் அவங்களுக்கு கண்டிப்பாக புரிய வைக்குங்க. காலம் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு புரிய வைக்குங்க. உங்கள் மனசு ரொம்ப பாரமாக இருக்கும்போது ஒரு சின்ன அமைதியான இடத்துக்கு போங்க. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தோட கோவிலுக்கு போய் சும்மா கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்காந்துட்டு வாங்க. சாமி கிட்ட போய் எனக்கு ஏன் இப்படி செஞ்ச, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்னு எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம், எந்த வேண்டுதலும் வைக்க வேண்டாம். சும்மா அந்த அமைதியில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்தாலே உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டாலே போதும். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வெயிலில் வச்ச பனி மாதிரி தானாக விலகிடுங்க. ஒரு விஷயத்த நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ள ஒரு அபாரமான சக்தி தூங்கிட்டு இருக்குதுங்க. அது வெளியே கொண்டு வர வேண்டிய சரியான நேரம் இதுங்க. உங்களை நீங்களே செதுக்கிக்க வேண்டிய நேரம் இதுங்க. புலியோட வெளியே தாங்கிட்டாதான் ஒரு சாதாரண கல் கூட அழகான சிலையாக முடியுங்க. இப்போ நீங்கள் பண்ணுற இந்த மனவலியும் உங்களை ஒரு பெரிய இடத்துல உட்கார வைக்கிறதுக்கான ஒரு தயாரிப்பு தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த வலி உலகத்திலேயே பெரிய வழியாக உசுரே போகிற மாதிரி ஒரு வேதனையாக இருக்கலாம். ஆனால் ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழித்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, இதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதுக்காகவா அழுதோம் அப்படின்னு நீங்களே உங்களை நினச்சி சிரிப்பீங்க. ரொம்ப பெரிய வித்தக்காரன் எப்பேற்பட்ட பெரிய காயத்தையும் வடியவே தெரியாத அளவுக்கு அதை ஆற்றிடுங்க. உங்களை யாரெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கினாங்களோ அவங்கெல்லாம் அவங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போகிற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் உயர போகிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ இருக்கிற கிரகநிலைகள் உங்களுக்கு தொழிலையும் சரி, பண வரவழியும் சரி ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க காத்துட்டு இருக்குதுங்க. ஒரு சின்ன சர்க்கிளை நினச்சி நீங்கள் முடங்கி போயிட்டா வரப்போகிற அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் எப்படி முழுசாக அனுபவிக்க முடியும்? அதனால் உங்கள் கவலைகள் எல்லாம் மூட்டை கட்டி தூரமாக வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையோட அடுத்தடியை ரொம்ப அழுத்தமாக ரொம்ப தைரியமாக எடுத்து வைங்க. உங்களுக்கான நல்ல காலம் இப்போ தொடங்கிடுச்சுங்க. மேசராசிக்குன்னு எப்போவுமே ஒரு தனி கெத்து இருக்குது. நீங்கள் மனசு உடைஞ்சு மூலையில் முடங்கி கிடக்கிற ஆள் கிடையாது. உங்கள் உடம்புல செவ்வாய் பகவான் கொடுத்த அந்த அசுர பலன் இருக்குங்க. இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வலியையும் கோபத்தையும்
அப்படியே உங்க உடற்பயிற்சியில திருப்புங்க. காலையில சீக்கிரமா எழுந்து வேகமா நடக்கிறது, இல்லைன்னா உடற்பயிற்சி செஞ்சு உடம்ப நல்லா வலிமையாக்குறதுன்னு உங்க கவனத்த மாத்துங்க. நீங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டு வேர்வையும் உங்க மனசுல இருக்கிற அந்த பழைய நினைவுகளை எல்லாம் அடிச்சுக்கிட்டு வெளியே போயிடுங்க. முகம் முழுக்க ஒரு புது தேஜஸ் வரும். உங்கள விட்டு போனவங்க கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள பார்க்கும்போது, "அடேங்கப்பா! எப்படி இருந்த ஆளு இப்ப இவ்வளவு கம்பீரமா மாறிட்டாங்களே!" அப்படின்னு அவங்க கண்ணுலயே அந்த ஆச்சரியம் தெரியணும். அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற உண்மையான தண்டனைங்க. உங்க உடம்பையும் மனசையும் இரும்பு மாதிரி ஆக்குறதுக்கான சரியான நேரம் எதுங்க? இனிமே உங்க வாழ்க்கையில யார் வரணும், யார் வரக்கூடாதுன்னு நீங்களே ஒரு பெரிய கோடு போடுங்க. இதுவரைக்கும் நீங்க மத்தவங்களுக்காக ரொம்ப இறங்கி போயிட்டீங்க. யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம செஞ்சு கொடுத்து கடைசியில ஏமாந்தது தான் மிச்சம். இனிமே அந்த தப்ப பண்ணாதீங்க. உங்க அன்புக்கு தகுதி இல்லாதவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. யாராவது உங்கள சுத்தி வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சா உடனே நம்பி உங்க ரகசியங்களை எல்லாம் கொட்டிடாதீங்க. மேசராசிக்காரங்க நீங்க ரொம்ப வெளிப்படையானவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாது. ஆனா இந்த உலகத்துல பாதி பேர் முகமூடி போட்டுட்டு தான் சுத்துறாங்க. அதனால இனிமே பழகுற ஒவ்வொருத்தர்கிட்டயும் ரொம்ப உஷாரா இருங்க. உங்க எல்லைய நீங்க தான் சரியா வகுத்துக்கணும். உங்க சந்தோஷத்தோட சாவியை இனிமேல் வேற யார் கையிலயும் கொடுக்கவே கூடாது. அது எப்பவுமே உங்க கையில தான் இருக்கணும். உங்க வாழ்க்கையில இனிமே என்ன நடக்க போகுது தெரியுமா? நீங்களே கொஞ்சம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய திருப்பம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. இந்த ஒரு கஷ்டமான கட்டத்தை நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுமுங்க. குறிப்பா உங்களுக்கு பண வரவு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போகுதுங்க. நீங்க ஆரம்பிக்க நினைச்ச அந்த புதிய தொழில் இல்லைன்னா ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த அந்த நல்ல வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப சீக்கிரத்திலேயே உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு உண்மையாவே தகுதியான உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பார்க்குற ஒரு உன்னதமான உறவு உங்க வாழ்க்கையில அடி எடுத்து வைக்க போகுது. அதனால முடிஞ்சு போன ஒரு விஷயத்த நினைச்சு வீணா உருகிட்டு இருக்காம வரப்போற இந்த பெரிய சந்தோஷங்களை வரவேற்க உங்க மனசை தயார் பண்ணிக்கோங்க. இருட்டு விலகி உங்களுக்கான வெளிச்சம் பறக்க போற நேரம் வந்துருச்சுங்க. கம்பீரமா எழுந்து நடந்து இந்த உலகம் உங்களுக்கானது. மேசராசிக்காரங்க நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த கையில் எடுத்து அதுல வெற்றி அடையாம விட மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு நடந்திருக்கிற இந்த ஒரு ஏமாற்றம் உங்களை வேற ஒரு பாதையில கொண்டு போய் விட போகுதுங்க. குறிப்பா சூப்பரா சொல்லணும்னா உங்க பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல இது ஒரு பெரிய திருப்பு முனையா மாறப்போகுதுங்க. உறவு அப்படின்னு உங்க நேரத்தை எல்லாம் அதுக்காகவே செலவு பண்ணிட்டு இருந்த நீங்க இப்போ உங்க முழு கவனத்தையும் பணம் சம்பாதிக்கிறதுலையும் உங்க தொழில் வளர்க்கறதுலையும் திரும்ப போறீங்க. இது வரைக்கும் நீங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் தோத்து போயிட்டோம்னு நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அது எல்லாத்துலயும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நீங்க சுவைக்க போறீங்க. உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு நிக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. உண்மையா சொல்ல போனா உங்க வாழ்க்கையில இருந்த ஒரு பெரிய முட்டுக்கட்டை இப்போ விலகி இருக்கு. சில நேரங்கள்ல சில மனிதர்களை நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சு நம்பி இருப்போம். ஆனா அவங்க கூடவே இருந்தா எதிர்காலத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும்னு உங்க குலதெய்வத்துக்கு நல்லாவே தெரியுங்க. அதனாலதான் ஒரு சின்ன வழியை கொடுத்து உங்களை ஒரு தப்பான உறவுல இருந்து இயற்கையை பிரிச்சு காப்பாத்தி இருக்கு. இதை நீங்க ஒரு தண்டனையா நினைக்காம உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதமா நினைக்கணும். இனிமே உங்க வாழ்க்கையில வரப்போற மனிதர்கள் உண்மையாவே உங்க குணத்துக்கும் உங்க நேர்மைக்கும் தகுதியானவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. கசப்பான நினைவுகளை எல்லாம் ஒரு பெரிய பாடமா மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம உங்க அடுத்த அடியை ரொம்ப வேகமா எடுத்து வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா உங்க மனசுல பதிய வச்சுக்கணும். உங்க சந்தோஷம் அப்படிங்கிறது வேற யாரோ ஒருத்தர் கையில கிடையாது. அது முழுசா உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே நேற்று நடந்ததை பத்தி யோசிக்காம இன்னைக்கு நாம என்ன புதுசா செய்ய போறோம்னு மட்டும் யோசிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த முரட்டத்தனமான தன்னம்பிக்கையை வெளியே கொண்டு வாங்க. செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நீங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு தலைவன் தான். ஒரு சின்ன சறுக்கலுக்காக நீங்க முடங்கி போறது உங்க பிறவி குணத்துக்கே சரி வராத ஒரு விஷயம். உங்களை சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிங்க. உங்க குடும்பம் உங்களுக்குன்னு இருக்கிற அந்த தனித்துவமான திறமை இதெல்லாம் நினைச்சு பெருமைப்படுங்க. நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு பிரகாசமான வாழ்க்கை உங்க கண்ணு முன்னாடி ரொம்ப சீக்கிரமா நடக்க போகுதுங்க. இந்த நேரத்தில் நீங்க செய்யற இன்னொரு பெரிய தப்பு என்னன்னா எல்லா பணியும் உங்க மேலேயே போட்டுக்காதீங்க. நாம அப்படி செஞ்சிருக்கலாமோ, இப்படி பேசியிருக்கலாமோ, அதனாலதான் அவங்க போயிட்டாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க. மேசராசிக்காரங்க நீங்க எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படியாவது சரி பண்ணிடணும் தான் நினைப்பீங்க. அதுக்காக உங்க மேல தப்பு இல்லைனாலும் நானே தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மனசு இருக்கு. ஆனா அந்த நல்ல மனசை இந்த இடத்துல காட்டாதீங்க. உடஞ்சு போன ஒரு உறவை நீங்க என்னதான் பசை போட்டு ஓட்டினாலும் அதுல கண்டிப்பா விரிசல் தெரியதா செய்யுங்க. அவங்க போனதுக்கு அவங்க சுயநலம் தான் காரணமே தவிர நீங்க செஞ்ச எந்த தப்பும் கிடையாதுங்க. இது நீங்க முதல்ல ஆழமா நம்பணும். இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஆழமான மன அமைதி. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது உங்க நிம்மதி மட்டும்தாங்க. அதை எந்த விலை கொடுத்தாவது நீங்க காப்பாத்திக்கணும். இந்த காலகட்டத்துல நீங்க தனியா இருக்கிறத விட உங்களுக்கு உண்மையாவே நல்ல வழிகாட்டுற பெரியவங்க இல்ல உங்க மேல உசிரியே வச்சிருக்கிற நெருக்கமான சொந்தங்கள் கூட கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. உங்க கூட மனம் விட்டு பேசுங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க திறமை என்னன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஆட்கள் உங்க கூடவே இருந்தா இந்த மனவெளியில இருந்து நீங்க ரொம்ப ஈஸியா வெளியே வந்துருவீங்க. சும்மா சுபத்துக்கிட்டையும் கைபேசிக்கிட்டையும் உட்கார்ந்து அழுகிறத விட்டுட்டு வெளியில வந்து இந்த உலகத்தை பாருங்க. இது எவ்வளவோ பெரிய உலகம். இதுல சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துட்டு இருக்குதுங்க. கடைசியா
கடைசியா ஒரு விஷயம், நீங்க எப்பவும் உங்க வாழ்க்கையில நடக்க போவது என்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப நேர்மையா மட்டும் யோசிங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு எப்பவுமே தோல்வியை கொடுக்க மாட்டார். இந்த ஒரு சின்ன சறுக்கல் உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கு. இனிமே யாருக்கிட்ட எப்படி பழகணும், யாரை எந்த அளவுக்கு நம்பணும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த காயம் எல்லாம் ரொம்ப சீக்கிரத்துல ஆறி நீங்க பழையபடி ரொம்ப உற்சாகமா ஒரு பெரிய வெற்றியாளரா வலம் வர நேரம் வந்துருச்சுங்க. உங்க மேச ராசிக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது. அதனால கடந்த காலத்தை ஒரு குப்பையா நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கான புது வாழ்க்கையை ரொம்ப கம்பீரமா ஆரம்பிங்க. உங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே நல்லதா நடக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். மேசராசிக்காரங்க நீங்க எப்பவுமே ரொம்ப வேகமானவங்க. ஒரு முடிவு எடுக்கணும்னா 2வது முறை யோசிக்கவே மாட்டீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் மனசுக்குள்ள ஒரு பெரிய புயல் அடிக்கும் போது கோபத்திலயோ இல்ல விரக்தியிலயோ எந்த ஒரு பெரிய முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துறாதீங்க. எனக்கு இந்த ஊரே வேண்டாம், இந்த வேலையே வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடணும்னு தோணும். சில நேரம் உங்களை நீங்களே வருந்திக்கிற மாதிரி ஏதாவது விபரீத முடிவுகள் கூட தோணலாம். ஆனா அந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு நீங்க அடிமையாகக்கூடாது. நீங்க எடுக்க போற எந்த முடிவும் உங்க வளர்ச்சிக்காக இருக்கணுமே தவிர உங்களை அழிச்சுக்கிற மாதிரி இருக்கவே கூடாது. உங்க வாழ்க்கையை ஒருத்தர் வந்துதான் தீர்மானிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த வழிய ஒரு வைராகியமா மாத்துற பக்குவம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குதுங்க. உங்களை ஏமாத்துனவங்க இல்ல உங்களை புரிஞ்சுக்காம விட்டுட்டு போனவங்கள வேணும்னா நீங்க மனசார மன்னிச்சிடுங்க. ஏன்னா கோபத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா அது உங்களை தான் அரிச்சு எடுக்குமுங்க. அவங்க பண்ண அந்த துரோகத்தையோ அவங்க பேசின வார்த்தைகளையோ ஒரு காலத்திலயும் நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாழ்க்கை. பாடுற நாளைக்கு தப்பை உணர்ந்து உங்ககிட்ட திரும்பி வந்தாலும் மறுபடியும் உங்க வாழ்க்கைக்குள்ள அவங்க நுழைக்கிற அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஒரு தடவை உங்களை வேண்டாம்னு போனவங்க சந்தர்ப்பம் கிடைச்சா 2வது தடவையும் அதே தப்பை பண்ண தயங்க மாட்டாங்க. உங்களுக்கான எல்லையை நீங்க தான் ரொம்ப உறுதியா போடணும். யார் உள்ள வரணும், யார் வெளியே போகணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க மனசும் உடம்பும் இப்ப ரொம்ப சோர்வா இருக்கும். அதை மாத்துறதுக்கு முதல்ல உங்க தூக்கத்தை சரி பண்ணுங்க. ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு பழைய நினைவுகளை ஆசை போட்டுட்டு இருக்கிறத நிறுத்துங்க. உங்க உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு நல்ல ஓய்வு தேவைப்படுது. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல வெளிச்சம், ஒரு நேர்மறையான எண்ணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க வீடு, நீங்க வேலை செய்யற இடம் இதெல்லாம் ரொம்ப சுத்தமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி அமைங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய பாரத்தை இறக்கி வைங்க. இது ரொம்பவே உதவி செய்யுங்க. நீங்க உங்களை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உலகமும் உங்களை நேசிக்க ஆரம்பிக்குங்க. உங்க ஜாதகப்படி பார்த்தா இந்த ஒரு இருண்டான காலகட்டம் ரொம்ப சீக்கிரமா முடிவுக்கு வரப்போகுதுங்க. அடுத்தடுத்து வரப்போற மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுதுங்க. குறிப்பா இதுவரைக்கும் நீங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுதுங்க. உங்களை சுத்தி இருக்கிற தடைகள் எல்லாம் தானா உடைஞ்சு விடும். நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் சுலபமா கைகூடி வரும். அதனால இப்ப நடந்திருக்கிற இந்த சின்ன சறுக்களை நினைச்சு வருத்தப்படாம வரப்போற அந்த பெரிய வசந்த காலத்துக்காக உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. நீங்க எப்பவுமே ஒரு போராளி, அது ஒரு வெற்றியாளருங்க. அதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. தைரியமா இருங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே சுலபமா முடியுங்க. மேசராசிக்காரங்க நீங்க இயற்கையாகவே தெய்வ பக்தி உள்ளவங்க, நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய ஏமாற்றம் வரும்போது சாமி மேலேயே உங்களுக்கு ஒரு கடுமையான கோவம் வரும். நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, யார் வயிற்றுலையும் அடிக்கலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு அநியாயம் நடக்கணும் அப்படின்னு ஒரு விரக்தி வரும். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயற்கை என்னைக்கும் தப்பு பண்ணவே பண்ணாது. உங்க வாழ்க்கையில இருந்து ஒருத்தர் அது தூரமா கொண்டு போறான்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சமும் சரி வராத உங்க உசுரை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிற ஒருத்தர் உங்ககிட்டயே விட்டுட்டு உங்களை நாள் பூரா அள வைக்கிறதுக்கு பதிலா ஒரே அடியா ஒரு வழியை கொடுத்து உங்களை பெரிய ஆபத்துல இருந்து இயற்கை காப்பாத்தி இருக்கு. இதை நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு நிதானமா யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப நல்லா புரியும். இப்ப நீங்க பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா, உங்க தனிமையை நீங்க கொண்டாட ஆரம்பிக்கணும். தனிமைங்கிறது ஒரு சாபம் கிடையாது. அது உங்களை நீங்களே முழுசா ஒதுக்கி சிதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம்ங்க. இத்தனை நாளா வேற ஒருத்தருக்காக உங்க பொன்னான நேரத்தை, உங்க சிந்தனையை, உங்க உழைப்பை எல்லாம் வீணா செலவு பண்ணீங்க. இப்ப அந்த நேரமும் முழுசும் உங்களுக்காக மட்டுமே கிடைச்சிருக்குது. இந்த நேரத்தை உங்க திறமைகளை வளர்த்து முழுமையா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்ய தொடங்குங்க. ஒரு புது கலை கத்துக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு தனியா ஒரு பயணம் போகலாம். அந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்க மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஊட்டெடுக்குதுன்னு நீங்களே ஆச்சரியமா பார்ப்பீங்க. நீங்க உங்களை எவ்வளவு தூரம் சந்தோஷமா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையோட தரமும் உயரும். உங்க ராசிக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்துல சில புதிய மனிதர்களோட அறிமுகம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. அதுல ரொம்ப நல்ல உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க உங்க பழைய காயங்களை எல்லாம் மறக்கடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. அவங்க மூலமா உங்க தொழில சில நல்ல மாற்றங்கள் கூட நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா அவசரப்பட்டு உடனே எல்லார்கிட்டையும் உங்க மனசை திறந்து முழுசா காட்டிடாதீங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் எப்பேற்பட்ட சவாலையும் சமாளிக்கிற ஒரு அசுர மனபலத்தை இப்போ உங்களுக்கு முழுமையா கொடுக்க போறாரு. நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப சரியான நேரம். எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவும் யாரோ ஒருத்தருக்காகவும் உங்க லட்சியத்தை இனிமே
விட்டு கொடுக்கவே கூடாது. நீங்க ஒரு பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கை வாழ பிறந்தவங்க. அந்த உண்மை உங்களுக்கு சீக்கிரமாவே புரிய போகுது. மேசராசி சொந்தங்களே, கடைசியா உங்ககிட்ட நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறது ஒண்ணுதாங்க. உங்க வாழ்க்கையில நடந்த இந்த பிரிவை ஒரு முடிவா நினைக்காம ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கமா ஏத்துக்கோங்க. செவ்வாய் பகவானோட முழு பலமும் உங்க ரத்தத்துல ஊறி இருக்கு. எப்பேற்பட்ட சவாலையும் தவிடுபடியாக்குற தைரியம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்குதுங்க. யாரோ ஒருத்தர் உங்களை விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்க வாழ்க்கை இருண்டு போச்சுன்னு நினைக்கிற அந்த மிகப்பெரிய தப்பை மட்டும் இனிமே செஞ்சிடாதீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செய்யாம தவிர்த்துட்டாலே உங்க நல்ல மனசுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க கண்ணீர்ல கரைஞ்ச காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்க உழைப்பிலையும் உங்க திறமையிலும் நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டணும். உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சவங்க நாளைக்கு உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கணும். அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற உண்மையான பதிலடி. உங்க ராசிக்கு வரப்போற காலங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போது. உங்க கை நிறைய பணம், சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துன்னு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு உண்மையாவே தகுதியான உங்களை உசுரா நினைக்கிற ஒரு உன்னதமான உறவு சரியான நேரத்துல உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மலரும். அதனால பழைய கசப்பான நினைவுகள் எல்லாம் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது மனசுனா கம்பீரமா எழுந்துனீங்க. இயற்கை எப்பவுமே உங்களுக்கு துணையா இருக்குங்க. இந்த பதிவு உங்க மனசுக்குள்ள ஒரு புது நம்பிக்கையை விதைச்சிருக்கும்னு நான் முழுசா நம்புறேங்க. உங்க மனசுல இப்ப என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே உங்க கருத்துக்களை ஆழமா பதிவு செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மேசராசி சொந்தங்கள் எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேருங்க. உங்க நல்ல மனசுக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. மனசார சிரிங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.